பார்க்க போகிறது ஸ்விட்ச் கூற்று. ஸ்விட்ச் கூற்று பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் பல்வேறு செயல்களை செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இல்லை நிறைய நிபந்தனைகள் கொடுக்கலாம். இந்த இஃப் கூற்றில் இந்த இஃப் வர இடத்துல மட்டும் நிபந்தனைகளை கொடுத்து எல்ஸ்ன்றது அந்த நிபந்தனை தவறாக இருக்கும் பட்சத்துன்னு சொன்னோம். இதில் ஒரு கூற்றுக்கும் நம்ம இஃப் கொடுத்து நிபந்தனை கொடுத்து இஃப் கொடுத்து நிபந்தனை கொடுத்து எல்ஸ் கொடுத்து இல்லையான்னு செக் பண்ணிட்டே வரோம் இல்லையா. அப்படி எழுதும்போது இந்த ப்ரோக்ராம் ரொம்ப டீடியஸாக அது கஷ்டமாக தெரியாம இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு சிம்பிளாக நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும், அதுக்கான விடையை சொல்லணும். அப்படிப்பட்ட கூற்று தான் இந்த ஸ்விட்ச் கூற்று. நிறைய நிபந்தனைகளை பல்வேறு நிபந்தனைகளை மேற்கொள்ளும். அந்த நிபந்தனைக்கு ஒரு செயலை செய்யும். அப்போ அந்த நிபந்தனைக்கு ஏற்பட்டு பல்வேறு செயல்களை செய்யக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்விட்ச் கூற்று. எப்பயுமே கட்டளையமைப்பு முக்கியம். ஸ்விட்ச் கூற்று கட்டளையமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கட்டளையமைப்பு ஸ்விட்ச் ஓப்பன் ப்ராக்கெட் என் க்ளோஸ் ப்ராக்கெட் நெளிவு அடைப்புக்குரிய ஆரம்பிக்கிறோம். கேஸ் லேபிள் 1 கோலன் 2 புள்ளியை கோலன். Code to be executed if n equal to label 1 semicolon break semicolon. அதாவது நம்ம switch off nன்னு சொல்கிறோம். அந்த n லேபிள் 1 இருந்ததுன்னா கேஸ் லேபிள் 1 நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்காக பிரேக் கொடுத்துருக்காங்க. இடையிலே முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அடுத்த கேஸெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ரெண்டாவதுக்கு கேஸ் லேபிள் 2. ஒருவேளை இந்த லேபிள் 2 சரியாக இருந்துச்சுன்னா லேபிள் 2க்கான கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n ஈக்குவல் டு லேபிள் 2 அந்த எக்ஸிக்யூட் ஆகும். அதுலேருந்து வெளியே வரதுக்கு பிரேக்கு. அதுக்கப்புறம் கேஸ் லேபிள் 3 கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n ஈக்குவல் டு லேபிள் 3 பிரேக். ஒரு வேளை லேபிள் 3ஆக இருந்துச்சு, நம்ம n லேபிள் 1ஆக இருந்தால் லேபிள் 1க்கான கோடு, லேபிள் 2ஆக இருந்தால் லேபிள் 2க்கான கோடு, லேபிள் 3ஆக இருந்தால் லேபிள் 3க்கான கோடு. ஆனால் இந்த கேஸில் எந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ 3ல் 1 தேர்வு செய்யும். அதுக்கான கோடிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தடாக்குன்னு வெளியே வந்துடும். எல்லா கோடிங்ஸ் மீதி இருக்க கோடிங்ஸ் எதையுமே கண்டுக்காமல் வெளியே வரதுக்காக தான் இடையிடையில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம், பிரேக். கடைசியாக டிஃபால்ட். நம்ம அங்கே என்ன சொல்லுவோம், நிபந்தனை கொடுக்கறதுக்கு இஃப் யூஸ் பண்ணுவோம். நிபந்தனை எதுவுமே சரியில்லைன்னா எல்ஸில் கொடுத்துருவோம். அந்த எல்ஸுன்றது நிபந்தனை எதுவும் சரியில்லாத பட்சத்தில் அதை இயங்கும். அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் கூற்றில் லேபிள் 1 இல்லை, லேபிள் 2 இல்லை, லேபிள் 3 இல்லைன்னும் போது டிஃபால்ட் அப்படின்ற கேஸ்க்கு வரும். இந்த டிஃபால்ட்டில் பாருங்கள், கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் எஃப் என் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் த லேபிள்ஸ். இந்த லேபிளில் எதுவுமே அது சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அப்போ அந்த சமயத்தில் இந்த டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கோடிங்ஸே இல்லை. அதனால் டிஃபால்ட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னா பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதோட நெளிவு அடைப்புக்குரிய முடிக்கிறோம். எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராம்ஸ் பிஹெச்பி ப்ரோக்ராம் இருக்குன்னு லெஸ் தென் கொஸ்டின் மார்க் பிஹெச்பியில் ஆரம்பித்து கொஸ்டின் மார்க் இடதெல்லாம் முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாறியின் பெயர் என்னென்னா FAVCOLOR, அதாவது ஃபேவரட் கலர் அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மாறியின் பேர் ஃபேவரட் கலர் நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெட். எப்பயுமே ஒரு கூற்று முடிவடையும் போது நம்ம என்ன வைப்போம், செமிகோலன் வைப்போம். அதேமாதிரி அமைச்சிருக்காங்க. ஸ்விட்ச் ஓப்பன் ப்ராக்கெட் டாலர் ஃபேவ் கலர், அதாவது ஃபேவரட் கலர் க்ளோஸ் ப்ராக்கெட். அப்புறம் ஓப்பன் நெளிவு அடைப்புக்குரிய ஆரம்பிக்கிறோம், உடல் பகுதியை ஆரம்பிக்கிறோம். கேஸ் ரெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்னு மெசேஜ் வரும். ஏன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும் அவுட்புட்டை. ஸோ அதோட என்ன பண்ணும், வெளியே சேர்ந்துடும். அதுக்காக பிரேக். ஒரு வேளை ஃபேவரட் கலர் ரெட்டாக இல்லாத பட்சத்தில் ப்ளூவான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா ப்ளூன்னு சொல்லும். க்ரீனான்னு பார்க்கும், க்ரீன் இருந்துச்சு பதில் க்ரீன்னு சொல்லும். ஒருவேளை ரெட்டும் கொடுக்கல, ப்ளூவும் கொடுக்கல, க்ரீனும் கொடுக்கலன்னா டிஃபால்ட் ஒர்க் ஆகி யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ ஆர் நார் க்ரீன். அதாவது ஃபேவரட் கலர் ரெட்டும் இல்லை, ப்ளூவும் இல்லை, க்ரீனும் இல்லை அப்படின்றத சொல்லும். ஆக இதில் எதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கும். நம்ம ஃபேவரட் கலரில் என்ன கொடுத்துருக்கோம்னா ரெட் கொடுத்துருக்கோம். ஃபேவரட் கலரில் ரெட் கொடுத்துருக்கோம். அதனால் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்ற அவுட்புட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்.